ஓம் சாந்தி. நான் ஆத்மா அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறேன். இன்று இந்த உலகிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும் அந்த விசித்திரமான வழிபோக்கன் பரமாத்மா அழகான ஒரு வழியை காண்பிக்க வந்திருக்கிறார். இவ்வளவு நாட்களாக அந்த பரம தந்தை சிவபாபா எங்கிருக்கிறார் என்று பல இடங்களில் தேடி தேடி அலைந்து களைத்து விட்டேன். அந்த முசாஃபிர் என்னை அந்த டிக்கானா அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்ல வந்துவிட்டார். காடு, மலைகள், கோவில், குளங்கள் என்று பல இடங்களில் அவருக்காக நான் தேடி வந்திருக்கிறேன். உண்மையான அவருடைய இருப்பிடம்தான் எங்கே என்று எனக்குள் பலமுறை கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இன்று அவரே வந்துவிட்டார் என்னை அழைத்து செல்ல. இந்த வழிபோக்கன் எனது வாழ்நாள் முழுவதும் எனக்கு பல வழிகளை மறைமுகமாக இருந்து வழி காண்பித்துக் கொண்டே இருந்தார். இன்று என் கண் எதிரே வந்து எனது விரலை பிடித்துக் கொண்டு என்னை வழி நடத்துகிறார். உலகமே எங்கெங்கோ தேடி அலைந்து ஏமாற்றத்தில் அந்த இறைவனே இல்லை என்றே சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்று என்னை நோக்கி அந்த இறைவன், இதோ நான் இருக்கிறேன், உன்னை வழி நடத்த, உனக்கு சரியான பாதையை காண்பிக்க என்று என் கை பிடித்து அழைத்து செல்கிறார். அந்த கைடு உலகத்தில் சில மணி நேரங்கள் முக்கியமான சில இடங்களுக்கு மட்டும் வழிகாட்டுவார்கள். ஆனால் இந்த பரம சத்குருவானவர் என்னுடன் சதா காலமும் இருந்து அவருடைய அறிவுரைகளை, மகா வாக்கியங்களை என்னுள்ளே கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் ஆத்மா. நான் தேர்ந்தெடுத்த இந்த ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கான வழியை அந்த வழிபோக்கன் தான் காண்பிக்க வேண்டும். கடைசி காலத்திலும் என்னை அவர் அவருடைய கண்களுக்குள், கண் இமைகளுக்குள் பத்திரமாக வைத்து
அழைத்து செல்வார் என்று அவரே உறுதிமொழி அளிக்கிறார். ஓ பரம தந்தையே, எனது அன்பான சத்குருவாகவும் ஆசிரியராகவும் நண்பனாகவும் பல சம்பந்தங்களில் என்னுடனே முழு நாளும் இருந்து எனக்கு உதவிகரமாக இருந்து அனைத்து காரியங்களையும் செய்து கொடுக்கிறீர்கள். உனக்கு நான் எப்படி நன்றிகளை சொல்வேன்? நன்றிகள் பல கோடி கோடி மடங்கு. என்னுடைய ஒவ்வொரு அடியிலும் உமது வழிகாட்டுதலே உள்ளது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியான ஆத்மாவாக இருக்கிறேன். அந்த ஜோதி ஸ்வரூபமான சிவ பரமாத்மா காட்டிய வழிப்படி நடந்து சென்ற பிரம்ம பாபாவும் எனக்கு பல உதவிகளை செய்கிறார். இந்த உலகை மீண்டும் அழகான ஒரு மலர் கொத்தாக பூஞ்செண்டாக உருவாக்குவதற்காக இருவரும் சேர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கும் ஒரு சிறு பங்குண்டு. நான் நினைக்கக்கூடிய என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்துமே அவரின் விருப்பப்படியே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த இறை தந்தையின் ஆசீர்வாதத்தால் எனது செயல்கள் அனைத்துமே மிக உயர்ந்ததாக, அனைவரும் பாராட்டுதலுக்கு உரியதாக அமைகிறது. என்னை நானே பெருமையாக நினைக்கிறேன். என் மனம் மிகுந்த மகிழ்ச்சியில் நிரம்பி இருக்கிறது. இப்பொழுது பாப் தாதாவாக என் கண் முன்னே சிவ பரமாத்மாவும் பிரம்ம பாபாவும் இணைந்து காட்சியளிக்கிறார்கள். அவருடைய திருஷ்டியானது ஆழமாக ஆத்மாவான என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. மிக கூர்ந்த அவருடைய பார்வை எனக்குள் இருக்கும் விசேஷத்தை மட்டுமே பார்க்கிறது. அவரின் திருஷ்டியானது சக்தி மிக்கதாக எனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அவர் என்னை லேசாக கைப்பிடித்து சூட்சும உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். நானும் சூட்சும ஒளி உடலுடன் இந்த உடலிலிருந்து லேசாகி
மேலே பறக்க ஆரம்பிக்கிறேன். அவரின் சூக்ஷ்ம ஒளி உடலானது மிக பிரகாசமாக என்னை வழிநடத்துகிறது. நான் மிக சந்தோஷமாக அவரின் கையை பிடித்து அவருடன் சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறேன். இந்த உலகின் ஒவ்வொரு பொருட்களும் சிறியதாக ஆகிக்கொண்டே செல்கிறது. நான் லேசாக ஆகி அந்த சூக்ஷ்ம உலகின் அற்புதமான காட்சியை பார்க்கிறேன். ஆகாயத்தை அடைந்து அந்த சூக்ஷ்ம ஒளி உலகத்தின் பிரகாசமான காட்சியை நான் பார்க்கிறேன். அவர் என்னை அந்த ஒளி உலகத்திற்குள் அழைத்து செல்கிறார். அங்கே மிக அழகான ஒரு கண்ணாடி மாளிகை போல் பிரகாசமே பிரகாசமாக அந்த ஒரு மாளிகையானது காட்சியளிக்கிறது. அங்கு எனக்காக ஒரு சிம்மாசனமும், பாப் தாதாவிற்கு அழகான ஒரு சிம்மாசனமும் காத்திருக்கிறது. நாங்கள் இருவரும் அங்கு சென்று அமர்கிறோம். அந்த உலகத்தின் காட்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மிக இனிமையான, ஆழ்ந்த சக்தி வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. இந்த சங்கம யுகத்தின் விசேஷமாக கிடைத்துள்ள இடம் இந்த சூக்ஷ்ம உலகம். இது எனக்காகவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் இது எனக்காக திறந்தே இருக்கும். நான் என்னுடைய சுய முன்னேற்றத்தின் விஷயங்களையும், இந்த உலக நன்மைக்காக நான் செய்ய வேண்டிய விஷயங்களையும் அவரிடம், அந்த பரம தந்தையிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். மனம் விட்டு அவரிடம் பேசுகிறேன். இத்தனை ஜென்மங்களாக எனக்குள் பதுக்கி வைத்திருந்த அனைத்து விஷயங்களையும் அவரிடம் பரிமாறுகிறேன். நான் மிக லேசாக ஆகிவிடுகிறேன். அவரின் சூக்ஷ்மமான சைகைகளை, மன ஆசைகளை நான் ஆத்மா புரிந்து கொள்கிறேன். அவர் மீண்டும் என்னை இந்த உலகத்திற்கு சேவைக்காக அனுப்பி வைக்கிறார். அவருடைய அனைத்து சக்திகளுடன் நான் மீண்டும் இந்த பூ உலகத்திற்குள் ஒளி உடலுடன் நுழைந்து
இந்த ஸ்தூல உடலுக்குள் வருகிறேன். நான் ஆத்மா. எனது உடலுக்குள் அந்த ஒளி உடலை நிரப்பிக்கொண்டு சக்திசாலி நிலையில் என்னிடமிருந்து அமைதியும் சுகமும் முழு உலகத்திற்குமே பரவிக்கொண்டே இருக்கிறது என்பதை உணர்கிறேன். நான் நினைத்த மாத்திரமே என்னிடமிருந்து அமைதியும் சுகமும் நாலா பக்கங்களிலும் வெகு தூரம் வரை அந்த ஒளிக்கதிர்கள் பரவுவதை நான் அனுபவிக்கிறேன். நான் ஆத்மா. இன்னும் பலருக்கு அந்த வழிப்போக்கனின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக காத்திருக்கிறேன். ஓம் சாந்தி.
வழிபடுவாய். நீயே ஆத்மா, பரமாத்ம ஒளியை அடைந்து அனுபவிப்பாய். அதுவே ஆனந்தமே. ஒளிக்கதிர் யாவும் ஆத்மா ஒன்றே. ஓ, ஒளிக்கதிர் யாவும் ஆத்மா ஒன்றே. ஜீவன் புனிதப்படும். நீயே ஆத்மா, பரமாத்ம ஒளியை சேர்ந்து பயனடைவாய். உந்தன்